ஆமா. இல்லையே மாஸ்டர், சண்முகா பால் ஏதாச்சும் கருக விட்டியா? இல்லையே சண்முகா, நானும் அப்பல இருந்து அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அடுப்பெல்லாம் ஒழுங்கா தான் இருக்குது, அப்புறம் எங்க இருந்து இது வாட வருது ஒண்ணுமே புரியலையே. இலே ஐயா, நம்மள்ட்ட தான் வாசம் போகுதுன்னு நினைக்கேன். எனக்கு ஒண்ணும் தெரியலையே. உன் துண்டுல இருந்து வருது அந்த நாத்தம் உனக்கே தெரியலையா? இல்லையா, இந்த நாத்தம் பக்கத்துல இருக்கிற எனக்கே கோமட்டதுல. நீ கொஞ்சம் கம்மனி இருக்கியா? இந்த சண்முகா ஐயா, ஐயோ ஐயா, பக்கத்துலயே நிக்கா. ஏன்பா, காப்பி எல்லாம் ஒரு விஷயமா? இதுக்காகவா நீ வீராப்பா கிளம்பி வருவ? என்ன மனுஷையா நீ? இல்லை, காலங்காத்தால ஒரு காப்பி குடிக்கிறது எம்பிட்டு பெரிய சுகம் தெரியுமா? காப்பி கேட்டா அது பஞ்சாயத்துக்கு வந்து நிக்காளுவ. தேவையில்லாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்னைய வெறுப்பேத்தி நிக்காத. வாய முட்டு குடியில. சரியில்ல ஐயா, நீங்க ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுதே. இல்லே, என் மண்டைக்குள்ள இருக்கிற கம்ப்யூட்டர் மணி அடிக்குதுல்லே. இந்த வெறும் பயல பப்ளிக்ல வச்சு வெறுப்பேத்த இதுதான் நேரம்னு சொல்லுதில்லே. ஒன்னும் புரியலையே ஐயா. என் நிலையிலே அந்த நொசக்கி சொல்லுவாள்ல, என் அண்ணனை கோபப்படுத்தி உசுப்பி விட்டா என்ன வேணாலும் செய்யலாம்னு. அதுக்கு இலே, அந்த வீராவை என் மகன் சிவபாலன் தலையில கட்டுறதுக்கு பிளான் போடுதான். இப்ப நாம என்ன செய்யணும்? இசக்கி பேரை சொல்லி இந்த வெறும் பேரை உசுப்பி விடணும். நடக்குமா ஐயா? இலே, இது உசுப்பேத்தி தூண்டி விட்டா இந்த வெறும் பேய கொலை கூட பண்ணுவான். அப்ப என்னதான் செய்ய போதீங்க? இவனை வெறுப்பேத்துறதுல இவன் ரோஷப்பட்டு உடனடியா இவன் தொங்கச்சியை கூட்டுக்கிட்டு இவன் வீட்டுக்க ஓடிடுவான். அந்த அளவுக்கு மானக்கேடா பேசணும். ஐயா, இந்த கோலத்திலயா? இலே, எந்த கோலத்துல இருந்தா என்னாலே இந்த மாதிரி சந்தர்ப்பம் இனிமே வருமா? யார் இது பேப்பரை தலைகீழ பிடிச்சிட்டு படிக்கானுங்க? இலே, எங்க இருந்து கருகின நாத்தம் வருதுன்னு கேட்டா, இந்த சாக்கடையில இருந்தா அந்த வாசனை வருது. சாக்கடையில விழுந்து எந்திரிச்சு வந்திருக்கானு போல இருக்க. அடாடாடாடாடாடா, என்ன சோந்தர பாண்டே ஐயா, என்ன கோலம் இது? தெரியாம அடுப்பு மேல எதுவும் விழுந்துட்டேலா? எவன்டா அது பேப்பரை தலைகீழ பிடிச்சி படிக்கானேன்னு பார்த்தா இந்த கருமாந்திரத்தை இந்த ஆளத்தார் வரா. ஒழுங்கா நில்லுட்டு. ஏ கனி, இன்னுமா ரெடி ஆகல? ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல, என் கூட நீ வர வேண்டாமா? ஏய், அறிவு கூட நீ வண்டியில போடி. நான் வேணா கனிய ஆட்டோல அனுப்பி வைக்கிறேன். 2 பேரும் டிஃபன் சாப்பிட்டு தானே போவீங்க. இல்ல பரணி, நீ கிளம்பிட்டல, நீ அப்படியே வாழ. இப்பவே போய் நம்ம எசைக்கு கூட்டு வந்துரும். டேய் டேய், என்னாச்சு? இப்படி படபடன்னு பேசினா என்ன அர்த்தம்? நீ காஃபி குடிக்க தானே வெளியே போன, அதுக்கு எதுக்கு இவ்ளோ கோவம்? அட டாக்டர் அம்மா, டீ கடையில சண்முகத்தை ரொம்ப கேவலமா உங்க அப்பா பேசிவிட்டாருமா. அந்த பிக்காளி போய் ஏமாவனா எதுக்குல பேசுறான்? அப்படி என்னத்துல பேசிவிட்டான்? பிரசவம் பார்த்து காசு இல்லாதவங்க, வக்கு இல்லாதவங்க சொல்லி நம்மள அசிங்கப்படுத்தினாம்பா. டேய், அவதானே வரமாட்டேன்னு சொன்னா, அது அவருக்கு தெரியாதா என்ன? அது நாடகமா? நாங்க 2 பேரும் சேர்ந்து போட்ட நாடகமா அது? நான் அவளை அங்கேயே விட்டு வரதுக்காக நான் போட்ட திட்டமா அது? நாக்கு மேல பல்ல போட்டு பேசலாம் தெரியுமா உன் அப்பன்? நீ பேசாம இரு. நான் போய் அவரை நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேட்டு வரேன். எசக்கிக்காவது நகையெல்லாம் வாங்கி கொடுத்து செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சோம். ஆனா எனக்கு அவர் என்ன செஞ்சாரு? என்ன பெத்தவரு இலவசமா போகட்டும்னு என்ன தள்ளி விட்ட மனுஷன் தானே அவரு. அவருக்கெல்லாம் நான் தான் சரிப்பட்டு வருவேன். நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். என் மூஞ்சிக்கு நேரா வந்து பேசவே நாளைக்கு ஊர் முன்னாடி போய் பேசுவான்ல, ஆறுக்கு அசிங்கம். அல்ல ஒண்ணும் முடியாது, நீ வா, இப்பவே போய் கூட்டு வருவா. மாமா, என்ன மாமா இப்படி பேசுறான் இவன்? சம்பவம் சொல்றதுல என்னதான் தப்பு இருக்கு? அவன் பேசுறது நியாயம். உங்க அப்பா இருக்கானே, அவன் பெரிய ஃப்ராடு பைய. ஊரு பூரா போய் நம்ம மேலதான் தப்பு இருக்கு, நமக்கு வக்கில்ல, அதனாலதான் பிள்ளைய கூட்டு போக மாட்டேங்கான்னு பரப்பி விட்டுருவோம். அப்படியே அவன் பாட்டுக்கு அவன் சொல்றதா கரெக்ட் தான். நீ பார்த்தா நானும் வர்றேன். இப்பவே போய் எசக்கி கால்ல கையில விழுந்தாது அவளை வீட்டுக்கு கூட்டு வந்துடும். நீ போய் முதல்ல சட்டையை போட்டு நீங்களா ஒன்னும் ஆற வரத்தாவில்ல. நானு பரணி அப்பா 3 பேர் மட்டும் போய் கூட்டு வந்துடுதோம். நீங்க எங்க இருங்க? இப்போ நீ வா. நீ வாழ இல்ல இந்த வந்துட்டேன். வீட்டை பாத்துக்கோங்க.
இங்க நாங்க வந்ததே வேற விஷயத்துக்கு. இறங்கி வந்தா என் தலையில உட்காந்து ஆடுதியா? என்ன மிரட்டி பாக்குதியா என்ன? இலே இப்ப நீ வரப்போதியா இல்லையா? இலே உன் ஒரு தங்கச்சி இந்த வீட்டு மருமகளா ஆயிட்டா. உன்னோட இன்னொரு தங்கச்சி கழுத்துல ஏன் அவன் சிவபாலன் தாலியை கட்டிவிட்டான். அதனால இவ அவளும் இந்த வீட்டிலே வந்து இருக்கட்டுமே ஆசைப்படுதா. இதுல என்னலே தப்பிருக்கி? அதானே, இந்த வீட்டுக்கு வந்து வாழ்றதுக்கு மட்டும் அவளுக்கு கசக்குதான். ஆனா அவன் கட்டின தாலி மட்டும் இனிக்குது போல இருக்கு. இம்புட்டூண்டு தங்கத்துக்காக தாலிய வச்சுக்கிட்டு குடும்பமா சேர்ந்து விளையாடிட்டு இருக்கீங்களா? மானம் கட்டவனுங்களா? பெரியாத்தா, தேவையில்லாம இன்னைக்கு என் கையால நீ செத்து போவாத. ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கிறவன் மேல எண்ணெய ஊத்திராத. இலையிலே வெறும்பையில கொஞ்சம் பொறுமையா பேசல. இப்ப என் அக்கா என்னத்து கேட்டுக்கிட்டா? டைரக்டா கேட்காம ஒரு வார்த்தை கேட்டிருக்கா. நான் நேரடியாவே கேட்கேன், இந்த வீட்டுக்கு வாழ வராதவ கழுத்துல தாலி எதுக்கு? இல்ல உனக்கு தங்கத்து மேல ஆசை இருந்துச்சுன்னா சொல்லல, நான் வாங்கித்தாரேன். அந்த தாலியை கட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போக வேண்டியது தானே நீ? விலை இன்னும் எவ்வளவு அசிங்கப்படணும் உனக்காக? அம்புட்டியும் தாங்கிட்டு வந்து மறுபடியும் முன்னாடி நிக்க. ஒழுங்கா வீட்டுக்கு கிளம்பி வா போவோம்.